ஹைங்க, இங்கேருந்து நிஸ்வாலேருந்து மஸ்கட் போகிறதே பெரிய ட்ரிப் போகிற மாதிரி தான் இருக்குங்க. சரின்ட்டு ரொம்ப நாள் கழித்து மஸ்கட் போகலாம். ஊர்லேருந்து வந்ததுலேருந்தே மஸ்கட் போகல. இந்த டைம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பரபரப்பு இல்லாமல் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக போயிட்டு வரலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோங்க. சரி அப்படியே கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா சரி எப்போவுமே கோயிலுக்கு போகும்போது முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைப்பேங்க. என்ன தான் பார்த்திங்கன்னா அங்கே ஆர்டர் கொடுத்து செஞ்சாலும் நம்ம கையால் செஞ்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லியே ஏதோ ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த டைமும் கேசரி தான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். கேசரி கொஞ்சம் இலக்கமாக எடுத்துட்டாவே இங்கேருந்து போகிற 1.5 மணி நேரம் ஆகுங்க. அதுக்குள்ளே நல்லா செட் ஆயிரும்னு சொல்லிங்க கொஞ்சம் இலக்கமாக எடுத்துருந்தேன் இந்த டைமு. எல்லா கேசரியில் செஞ்சு முடிச்சப்பிறகு தான் தெரிஞ்சது மண்டையில் இருக்க கொண்டையை மறந்துட்டோங்கிற மாதிரி கப் வாங்க வைக்க மறந்துட்டேங்க. அப்புறம் காலையில் இவர் போய் 24/7 தான் வாங்கிட்டு வந்தாருங்க. வீட்டில் சாமிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரசாதெல்லாம் எடுத்து வச்சு பூஜை பண்ணிட்டுங்க. அதுக்கு மீதி இருக்க பிரசாதத்தில் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நல்ல பசி எடுத்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வெறும் ஜூஸ் மட்டும் குடிச்சிக்கலாம், சாமி பார்த்துட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிங்க ஜூஸ் மட்டும்தான் குடிச்சிருந்தோம். நல்ல கூட்டம் கோயிலில் வீக்கெண்ட் வேறேன்னு சொல்லி வெள்ளிக்கிழமைங்கிறனால நல்ல கூட்டம் இருந்துச்சுங்க. போய் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுங்க. மஸ்கட்டில் வர எங்கெல்லாம் போனோங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேங்க.